ஆரம்பன் தமிழ் விசில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேப்டன் ஈவெண்ட்ஸோட டீம் ஏ அப்புறம் விசஸ் டீம் பி மேட்ச் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டீம் ஜெயித்தா இவங்க பெஸ்ட்டு, இந்த டீம் ஜெயித்தா இவங்க பெஸ்ட்டு அப்படிங்கெல்லாம் கிடையாதுங்க. சும்மா ஒரு கேம் தான். ஸோ எல்லாருமே பெஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. ஆப்போனண்ட் தான் பால் வந்து பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டேக்கிள் அடிச்சாச்சு. ஓகே, பாஸ் எடுத்தாச்சுங்க. பென்சிமா பேல்ட பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் உடனே பாஸ் பண்ணலாம். ஓகே, டுங்கா பாஸ் பண்ணிட்டேங்க. பென்சிமா ஓகேங்க, டேக்கிள் எடுத்துட்டாங்கங்க. ஸோ டேக்கிள் அடிக்கலாங்க. ப்ரூனோ, மெஸ்ஸி மேசி 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 அதே மாதிரியே பலூண்டர் ஈவெண்ட்டாக ஓபிங்க, ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. விட்டுந்தா கோல் அடிச்சிருப்பாங்க. ஸோ ஓகே, சன்ட்டு பாஸ் பண்ணலாங்க மார்டினஸ்க்கு. ஓகே, பென்சிமா ஓகே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓ மை காட். ஸோ ஓகேங்க, நம்ம மறுபடியும் பால் வந்து எடுத்தே ஆகணும், சுடக்கூடாது. ஓகே, இந்த மேட்ச் வந்து ஃபுல்லாக பாருங்க, பயங்கரமாக இருக்கும். போச்சுங்க, கோல் படிக்க அடி சார். ஓகே, ஓபி ப்ரோ. ஸோ கார்னர் வந்து தடுத்தே ஆகணும். ஸோ ஓகே, கார்னர் ஓகே, ஃபுல்லாக ப்ரெஷர். அந்த இடத்துல ஃபுல்லாக நான் கிளியர் கொடுத்தாலும் அவங்க பாருங்கங்க, கோல் அடிச்சிட்டாங்க. சரி ஓகேங்க, பார்க்கலாம் நம்ம கம்பேக் கொடுக்குறோமான்னு பார்க்கலாங்க. பென்சிமா அதே மாதிரி பலூண்டோர் ஈவெண்ட்டில் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தான் பலூண்டோரோட செரிமனி நடக்க போகுது. ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போயே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பால் வந்து கொடுக்கவே மாட்டுறாங்க இவன். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து பொறுமையாக பேலன்ஸ்டாக ஆடிட்டுருக்கோம். அட்டாக்கிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஓகே, ஒரு ரெயின்போ போடுவோம். நாங்கள் இது கருவோம். ஓகே, பார்க்கலாம் நம்ம முடியும். கார்னர் ட்ரை பண்ணலாங்க. ஓகே, கார்னர் அடிச்சிடறா. ஃபுல் ப்ரெஷர் கொடுத்தாச்சுங்க. சரி ஓகே, பார்க்கலாங்க, நம்மளால் முடியும். ஸோ பார்க்கலாம், கம்பேக் கொடுப்போம். கண்டிப்பாக விடவே கூடாதுங்க. ஸோ ஓகே, ஓ மை காட். ஓகே, எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளியர் பண்ண வேணாங்க. அடிக்கடி நீங்கள் சும்மா கிளியர் வந்து பண்ணாதீங்க. மேக்ஸிமம் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கிளியர்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இன்பாக்ஸில் இருக்கும் போதெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ மை காட், போச்சுங்க. 2வது கோலும் அடிச்சிட்டாங்கங்க. ஸோ எப்படிங்க இப்போது? ஸோ ஓகே, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 34 மினிட்ஸ். ஸோ நம்மளால் முடியும் கைஸ். ஸோ இப்போ வந்து இன்னும் 34 மினிட்ஸ் இருக்குது. நமக்கு இன்னும் ஹாஃப் டைம் இருக்குது. ஸோ பார்க்கலாம், நம்மளால் கம்பேக் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது இப்போயே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போயே உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்மளால் கம்பேக் கொடுக்க முடியுமா, ஆரம்பன் ஸ்குவாட் கம்பேக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேசி ஸோ நல்லா பாஸுங்க, ஆனால் நம்மளால் எடுத்துட்டாரு. ஓகே, மார்டினஸ், சாவி. ஓகே, கோல் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, கோல். ஓபிங்க, வேற மாதிரி. பென்சிமா வந்து பயங்கரங்க. ஷூட்டிங்லாம் வந்து பயங்கரம். அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. வேறு லெவலில் இவருமே பென்சிமாவுமே ஒரு தடவை வந்து பாலண்டோர் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. 2023 நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து அந்த இயர் வந்து வின் பண்ணியிருந்தார். 2021 நினைக்கிறாங்க. சாரி, 2021 பென்சிமா வின் பண்ண இயர்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, ஒரு கோல் அடித்தாச்சு. ஸோ இன்னொரு கோல் அடித்து கம்பேக் கொடுப்போமா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து போட்டியே. ஸோ பார்க்கலாம் ஸோ என்ன மாதிரி. ஓகே, நிஜமா ஓகே, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாய்ப்பு இருக்குங்க, போட்டாச்சுங்க. வேற மாதிரி சன்னு சொல்லவே தேவையில்லை. லெஃப்ட் ஃபிங்கரில் போட்டு அசத்துறாருங்க, பயங்கரங்க. நானுமே வந்து சன்னை எடுத்திருந்தேன் என்னோடய ஸ்குவாட்லேயுமே. வந்து ஆப்போனண்ட்டே வந்து கை கொடுக்குற எமோஜி போட்டாருங்க. ஸோ செம்ம இல்லைங்க. ஸோ கேம் பிளேவை பார்த்து கை கொடுக்குற எமோஜி போடுற அளவுக்கு ஸோ ஓகே தான் நம்ம கேம் பிளேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆரம்பன் ஸ்குவாட். ஸோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கைஸ், ஸோ பார்க்கலாம். ஸோ கம்பேக் கொடுப்போமா அப்படிங்கிறது தான். ஸோ டேக்கிள் அடித்தாச்சு. ஓகே, டேக்கிளுங்க செம்ம ஓபி. இந்த இடத்துல வேற மாதிரி டிஃபெண்டிங்க. ஓகே, ஸோ அட்டாக்கிங் போகலாம் இந்த தடவை உடனே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ பாஸ் பண்ணிட்டாங்க, அடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, அடித்தாச்சுங்க. ஸோ வாட் அ கோல். ஓ மை காட், வேற மாதிரிங்க. மார்டினஸ் வேற மாதிரி ஸ்ட்ரைக்கர். ஸோ மேட்ச் வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஓகே, கோலை பாருங்கள், நல்ல தரமான கோலுங்க அது. சூப்பர் தான். ஸோ தடுத்து உடனே மார்டினஸ் அடிச்சிட்டாரு. சூப்பர். ஓகே, ஸோ நம்ம இதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபுல்லாக டிஃபெண்டிங் ஆடணுங்க. ஸோ விட்டுறக்கூடாது, நம்ம ஜெயிச்சே ஆகணுங்க, விடக்கூடாது. அப்போனண்ட்டும் நல்ல பிளேயர் தான். ஸோ
அதனால் நம்ம கன்ஃபார்ம் ஜெயிச்சே ஆகணும். ஸோ ஓகே கிறிஸ்டியானோ மெஸ்ஸிக்கு பாஸ் பண்ணுறாரு. ஓகே வேற மாதிரி டேக்கில் அடிச்சாச்சுங்க. விட்டவே மாட்டோமே. ஐயோ அவன் ஃபுல்லாக அட்டாக்கிங்லாம் தான் இருக்கான். எடுத்துடக்கூடாது தம்பி அவசரம். ஸோ ஓகே நமக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. கோல் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாமா? ஓ மை காட். அட ஏன்னா டே கோல் கீப்பர் ரஷ்ஷை தெரியாத கொடுத்துட்டேடா. டேய் அவனுங்க அட்டாக்கிங் போட்ட வாய்ப்பே இல்லை ராஜா. அடிச்சிருவேன் விட மாட்டேன். ஐயோ டே பாடா பிளேயர் கொடுத்தாச்சுங்க. விட்டுருந்தா போட்டிருப்பானுங்க ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸால் மேட்சஸே வந்து லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்து தான் ப்ளே பண்ணணும். ஸோ ஓகே கோல் சார் பாஸ் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல த்ரோ பண்ணியிருக்கணும். ஸோ தப்பு பண்ணிவிட்டு பாஸ் பண்ணி. ஸோ ஓகே மெஸ்ஸி அப்போன்ல ஸோ பால் எடுத்தாச்சுங்க ஈஸியாக. ஸோ ஓகே பால் பாஸ் பண்ணியாச்சு மார்டினஸ் சன். ஸோ ஓகே கோல் அடிப்பாரா பார்க்கலாம். ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓ மை காட் அந்த இடத்துல பெனால்ட்டி தான். சரி இது ஃப்ரீ கிக்கா? ஃப்ரீ கிக்குன்னு தான் நினைக்கிறேங்க. ஓகே ஃப்ரீ கிக் ட்ரை பண்ணலாங்க. ஓகே கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கார்னர். ஓகேங்க கார்னர் கிடச்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்னர் கிடச்சிருச்சு. ஓகே யாருக்கு கொடுக்கலாம்? ஓகே மார்டினஸ் சார். ஓகேங்க நல்லது தான். நல்லா ஹெட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ மேட்ச் வந்து இன்னும் நம்ம கையில் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி பலூன் டோர் வின்னர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ இன்றைக்கி நைட் லைவில் வந்து அதை பற்றி பேசலாம். ஸோ 9 o'clock வந்துடுங்க வந்துடாமல். ஸோ ஓகே மறுபடியும் ஒரு கோல் அடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்க ஸோ அந்த இடத்துல ஒரு லைன் சேஞ்ச் அடிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்குங்க. இல்லை பெனால்ட்டியாச்சும் எடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் பெனால்ட்டியாச்சும் எடுத்துருக்கலாம். ஓகே ட்ரை பண்ணியிருக்கலாங்க. ஓகே பார்க்கலாம். ஸோ டிஃபெண்ட் பண்ணணும். இன்னும் ஒரு கோல் அடித்தா பெனால்ட்டிக்கு போக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே நாம் வந்து ஓபி சரிங்க மேட்ச் வந்து முடிச்சாச்சு. வின் பண்ணிட்டோங்க. வேறு மாதிரிங்க நம்ம கம்பேக் அப்புறம் நம்ம கேம் ப்ளே வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்க ப்ரோவே வந்து நமக்கு ஹேண்ட்ஷேக் எமோஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளும் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம பாசிக்யூரசியில் பார்த்திங்கன்னா மிரட்டி விட்டோங்க. ஸோ வேறு லெவல். வேண்டிஜ் 1 கோல், கேரட் 1 கோல், பென்சிமா, சன், மார்டினஸ்ங்க. ஸோ ஆட் டைமுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் பயங்கரமான கம்பேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணிடுங்க. அதேமாதிரி இன்றைக்கி நைட்டு 9 PM லைவ் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பலூன் டோர் செரமனியை பற்றி பேசலாம். அதேமாதிரி லீக் மெம்பர்ஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ லீக் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் லைவ் 9 o'clock வந்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாதீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.